सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्या मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। हरिः ओम। Namaste to everybody. Today நம்ம இன்னிலிருந்து கேனோபனிஷத் பாஷ்யம் மீன்ஸ் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன சொன்னேன்னு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளார போகலாம். 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். இந்த 4 வேதங்களிலும் 4 பாகங்கள், ஒவ்வொரு வேதத்திலும் 4 பாகங்கள் உள்ளது. சம்ஹிதா பாகம், ஆரண்யக பாகம், பிராமண பாகம், உபனிஷத் பாகம் அல்லது வேதாந்த பாகம். ஓகேங்களா? திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு வேதத்திலும் 4 பாகங்கள், பிரிவுகள் உள்ளது. சம்ஹிதா, பிராமணா, ஆரண்யக, உபனிஷதம் அல்லது அதற்கே இன்னொரு பெயர் வேதாந்தம் என்று. அப்படி 4 வேதங்களிலும் எத்தனை மந்திரங்கள் உள்ளது, அதில் ஒவ்வொன்றிலும் எப்படி பிரிவுகள் உள்ளது என்பதையெல்லாம் பார்த்து, அடுத்தது இந்த 4 வேதங்களில் கேனோபனிஷதம் எங்கே வருகின்றது என்று பார்த்தால், சாமவேதத்தில் பிராமண பகுதியில் தலவகார பிராமணம் என்னும் பிராமணத்தில் கேனோபனிஷத் என்பது 10வது பிராமணமாக வருகின்றது. திரும்ப சொல்றேன், 4 வேதங்களில் சாமவேதத்தில் பிராமண கிரந்தத்தில் தலவகார பிராமணத்தில் 10வது, அது சில பேர் 9ன்னு சொல்லுவாங்க. உடனே அது பெரிய கேள்வியே கிடையாது. ஏன்னு நான் சொல்றேன், 9 அல்லது 10வது பிராமணத்தில் வருகின்றது. அப்ப இந்த 9 உபனிஷத்துக்கள், இந்த 4 வேதங்களிலும் 4 வேதங்களையும் வியாசர் பிரித்து ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த சாம வேதத்தை ஜெய்மினியிடம் கொடுத்தார். அப்ப ஜெய்மினி இந்த உபனிஷத்தை நமக்கு தந்ததாக பொருள். ஏனெனில் கேனோபனிஷத்தில் குரு யார் என்றும் சிஷ்யன் யார் என்றும் சொல்லப்படவில்லை. இப்ப கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா யமராஜன், நச்சிகேதன், குரு யமராஜன், சிஷ்யன் நச்சிகேதன் என்று சொல்லலாம். முண்டகோபனிஷத்துல சௌனகர், அங்கிரஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுபோல கேனோபனிஷத்தில் குரு யார் சிஷ்யன் யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் குரு சிஷ்ய சம்வாதமாகவே இது வருகின்றது. இதில் ஏன் கேனோபனிஷதம் என்று பெயர் வைந்தது என்று பார்த்தோம். ஆனால் இது தலவகார உபனிஷத் என்றேதான் பொருள். சங்கரரும் தன்னுடைய பதபாஷ்யத்தில் இதி தலவகார உபனிஷத் ஆரம்பியதே அப்படின்னு தான் போட்டிருக்கார். அப்ப ஏன் சுவாமி கேனோபனிஷத்னு பேரு சொல்றீங்க அப்படின்னா, அதோடைய முதல் வார்த்தை கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக கேன பிராண பிரைதி யுக்தக அப்படின்னு வர்றதுனால, கேனேஷிதம்னு வர்றதுனால யாரால் எவரால் அது என்னன்னு பார்ப்போம். அப்படி ஒரு கேள்வி மூலமாக வருவதால் அந்த கேள்வியே அந்த உபனிஷத்துக்கு தலையாக மாறிவிட்டது. இதே போலதான் மற்ற இன்னொரு உபனிஷத்தும் வந்திருக்கு. ஈஷாவாஸ்யம் இதக்கு சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதுனால அந்த ஈஷாவாசிய உபனிஷத்துக்கே, ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய ஈஷாவாசிய உபனிஷத்து, ஈஷாவாசிய உபனிஷத்தே என்ன ஆயிடுத்துன்னா அந்த உபனிஷத்துக்கு பேரே ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு ஆயிடுது. ஓகேங்களா? அப்ப
அதே போல இங்கே கேனேஷிதம்னு தொடங்கியதால் இதற்கு கேனோபனிஷத் என்று மாறிவிட்டது. அப்ப இந்த கேனோபனிஷத்துல எத்தனை சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனோபனிஷத்துல மொத்தம் 4 சாப்டர்கள், 4 அத்தியாயங்கள். ரொம்ப சிறிய உபனிஷத் தான், பெரிய இது இல்லை. ஆனால் தலை வலிக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒவ்வொரு மந்திரம் சொல்லுவோம். சிறிய உபனிஷத் இது. கேனோ உபனிஷத் என்பது முதல் அத்தியாயத்தில் ஒரு சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்டு, அந்த ஒரே கேள்வியில நிறைய கேள்வி கேட்க போறாரு. அதற்கு குரு யாருன்னு தெரியாது, குரு யாருன்னு தெரியாது, சிஷ்யன் யாருன்னு தெரியாது. குரு அதற்கு அந்த சிஷ்யனுக்கு எப்படி அவர் கேள்வி கேட்டாரோ அந்த உத்தம சிஷ்யனுக்கு உத்தமமான ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதில் அவர் புரிந்து கொண்டார். அது உத்தம சிஷ்யர் உத்தம குருன்றதுனால புரிஞ்சுக்கிட்டார். அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்காக ஒரு கதை ரூபத்தில் 3வது அத்தியாயத்தில் தேவாசுரர்களுக்கும் யக்ஷர்கள் ஒரு சம்பாஷணம், தேவர்களுக்கும் அசுரர்களும் போரில் வென்று தேவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அந்த போரின் வெற்றியை துணை கொண்டு இந்த தேவர்கள் எல்லாம் அகங்காரத்தில் இருக்கின்றார்கள். அப்ப அந்த ஒரு யக்ஷன்னா இந்த இடத்துல படத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க, அஷரீரமோட, சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய வெறும் சப்தம் மாத்திரம் நீங்கள் வெற்றி பெற்றதற்கு நீங்கள் காரணம் அல்ல அப்படின்னுறது. உடனே அந்த யக்ஷன் அப்படி சொன்னதுனால அக்னி தேவன் வருகின்றான், வாயு தேவன் வருகின்றான், பிறகு இந்திரன் வருகின்றான். ஒவ்வொருத்தரா வராங்க, அவங்க பவரை காமிக்கிறாங்க. அப்ப அந்த யக்ஷன் சொல்றான், என் கூட நீ சண்டை போட வேண்டாம், நான் ஒரு புல்ல வைக்கிறேன், அதை வேணா நீ அசைச்சு பாருன்னு காத்து தேவதை சொல்லுறது. அப்புறமா அக்னி தேவன் எரிச்சு பார்க்குறான், எரிக்க முடியல. வாயு தேவன் ஊதி பார்க்குறான், ஊத முடியல. கடைசியில் இந்திரன் வரான். இந்திரன் வரும்போது அந்த யக்ஷன் மறைந்து விடுகின்றான். இந்திரனுக்கு அவமானம் ஆயிடுது. என்னடா அது, மற்ற 2 பேருனா நம்ம ஏதோ பேசியிருக்கான் அந்த யக்ஷன், ஆனா நம்ம கிட்ட பேசவே இல்லையே. அவன் அஷரீரியா இருந்தாலும் அது பேசணும்ல, நம்ம கிட்ட நம்மளை பார்த்தோன்னு பயந்து ஓடிட்டாளா, இல்லை என்ன நம்ம தேவையே இல்லைன்னு ஓடிட்டாளான்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அந்த இடத்தில் பிரம்மபுத்திரியான பிரம்மகுமாரியான உமா ஹைமவதி பிரம்மஸ்வரூபிணியாக காட்சி தந்து இந்த கதையை பூர்த்தி செய்கிறார்கள். அவ்வளவுதான், இவ்வளவுதான் கதை. இதனுடைய தாத்பரியம் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறமா 4வது சாப்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யாவுடைய எப்படி இதை பயில வேண்டும் என்ற உபாசனை மார்க்கத்தை எல்லாம் கற்றுத்தருகின்றார்கள். அதுல ரொம்ப சட்டிலான சில விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த உபனிஷத் கொஞ்சம் கடினமானதுதான். அடுத்து இதன் சாந்தி மந்திரம் போன வகுப்பிலேயே பார்த்தோம். ஆப்யாயந்து மமாங்காணி என்று தொடங்கும் சாமவேதத்திற்கு உட்பிரிவாக இருக்கக்கூடிய அந்த சாந்தி மந்திரம். இதில் ஒரு சீடனானவன், யார் சீடன் இங்கேயும் குறிப்பிடவில்லை, ஒரு சீடனானவன் தன் குருவை நோக்கியோ அல்லது எல்லாம் வல்ல அந்த பரபிரம்மத்தை நோக்கியோ பிரார்த்திப்பது போல் வருகின்றது. அதில் இறைவா, ஓ இறைவா, என்னுடைய அவயவங்கள் அனைத்தையும் நீ பூர்த்தி செய்து அதை நல்லா புஷ்டியாக்கி வேண்டும். எல்லாம் என் அவயவங்களும் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்சப்பிராணன் அனைத்தும் பிரம்மமயமாக காண வேண்டும். என்னை பிரம்மம், பரபிரம்மம் நிராகரணம் செய்யக்கூடாது. 2 முறை சொல்றான், அனிராகரணம் அஸ்து, அனிராகரணமே அஸ்து. இதுல மாமா பிரம்ம நிராகரோத் அப்படின்னு ஒரு வார்த்தை, அது நம்ம சேர்த்து சொல்லக்கூடாது. மாமா பிரம்ம நிராகரோத்னா மாமா அங்கிள் நிராகரம், அப்படிதான் நிறைய பேர் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். உண்மையிலேயே இது ஒரு புக்லயும் பப்ளிஷ் பண்ணியிருக்கா. அப்படிலாம் இல்லை, அது மாமா இல்லை, மாமான்னா நெகட்டிவ். ஓகேங்களா, டபுள் நெகட்டிவ்ல சொல்றாரு அவர். ஸோ இட் நெவர் எவர் நெகேட் மீ ஆர் டினை மீ அப்படின்ற இடத்துல அவர் அப்படி சொல்றது. அனிராகரணம் மே அஸ்து, அனிராகரணம் மே அஸ்து அப்படின்னு சொல்லி, என்னை செப்பரேஷன் பண்ணிடாதே, என்னை ஒதுக்கி விடாதே, என்னை தள்ளி விடாதே, என்னையும் ஏற்றுக்கொள் அப்படின்னு தன்னுடைய இந்திரியங்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மசத் விஷயத்தை பிரார்த்தித்து
தேமயி சந்து என்று தன்னுக்கு தர்மங்களையும் மோட்ச மார்க்கத்தையும் காண்பித்து கொடுக்க வேண்டி திரிவித சாந்தியை அவர் செய்கின்றார். ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகமாக. இது வரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்தது தான், அதனால நம்ம புதுசா எதுவும் சொல்லலை. இப்ப இன்னைக்கு நம்ம முதல் மந்திரத்தை பார்க்கிறோம். ஆனா முதல் மந்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி சங்கர பகவத் பாதால் இதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காருன்னு நான் சொன்னேன் போன வகுப்புலயே. எங்க சொன்னேன்? போன வகுப்புல சொன்னதா ஞாபகம் இருக்கு. அப்ப அதுக்கு பதபாஷ்யம் அர்த்தபாஷ்யம் என்று 2 எழுதி இருக்கின்றார் என்றும், பதபாஷ்யம் என்றால் வேர்ட் பை வேர்ட் மீனிங் என்றும், அர்த்தபாஷ்யம் என்றால் வெறும் எக்ஸ்பிளனேஷன் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை அட்லீஸ்ட் ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அப்படி சங்கர பகவத்பாதால் என்னதான் பண்ணியிருக்காருன்னு. அதை இன்று நாம் ஓரளவிற்கு ஃபுல்லாக சொன்னால் நம்ம எல்லாருமே கிளாஸை விட்டு ஓடி போயிடுவீங்க. அதனால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியனுடைய ஒரு ஆசை. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் நான் இன்னைக்கு ஒரு லிங்க் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லையும் போட்டிருக்கேன். இதில் கேனோபனிஷத்துக்கு ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் சங்கர பகவத்பாதால் என்ன பண்ணியிருக்காரு, பாஷ்யம் செய்வதற்கு முன்பு ஒரு அவதாரிக்கை என்று சொல்வார். அதாவது இன்ட்ரோடக்ஷன், உபோத்காதா அப்படின்னு ஒன்று வைப்பார். இந்த உபோத்காதனா முன்னுரைன்னு அர்த்தம். அவதாரிக்கை என்றாலும் ப்ரிஃபேஸ் அப்படி சொல்றீங்கல்ல, அதுதான். அப்ப ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் சங்கர பகவத்பாதால் கட உபனிஷத்துக்கு இருக்கு. அந்த இடத்துல உபனிஷத் என்றால் என்ன என்று கட்டோபனிஷத்தில் சொல்லியிருப்பார். தைத்திரிய உபனிஷத் தான் அவர் முதல் எழுதினாரு அப்படின்னு ஒரு செவி வழி செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. அதே போல இந்த கேனோபனிஷத்திற்கு பதபாஷ்யம் அர்த்தபாஷ்யம் என்று 2 எழுதினாலும் 2ற்கும் 2 விதமான முன்னுரைகள் உபோத்காதா எழுதியிருக்கின்றார். பிரம்மசூத்திரத்திற்கு அத்தியாச பாஷ்யம் என்று எழுதியிருக்கின்றார். அதே போல பகவத்கீதைக்கும் உபோத்காதா பாஷ்யம் என்றே பெயர். பிருகதாரண்யக உபனிஷத்துக்கு கடபாஷ்யம் என்று பெயர். அதே போல கட்டோபனிஷத்துக்கு உபனிஷத் சப்தவாக்கிய பாஷ்யம் என்று பெயர். மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு காரிகா பாஷ்யம் என்று பெயர். அப்படி ஒவ்வொரு பாஷ்யத்துக்கும் ஒரு முன்னுரையை சங்கர பகவத்பாதால் எழுதி, ஏன் இதை நான் எழுத வேண்டும், அதில் என்ன விஷயம் உள்ளது என்று அவர் சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல அவர் சிஸ்டமேட்டிக்கா ஒரே மெத்தடு ஒண்ணுதான். அதாவது முன்னுரை, பொருளுரை, அதன் அத்தியாவசியம் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன. ஓகேங்களா? முன்னுரை, பொருளுரை, அதன் அத்தியாவசியம் என்ன, அதன் பலன் என்ன. அதாவது உபக்கிரம உபசம்ஹார, அர்த்தாபத்தி, அபூர்வதா, அர்த்தவாதம் ச பலம் செய்வ லிங்கம் தாத்பரிய நிர்ணயம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அப்படி அதே பிரகாரம் தான் இங்கேயும் நாம் பார்க்கின்றோம். இந்த கேனோபனிஷத்தில் சங்கர பகவத்பாதால் முதல்ல நான் அந்த பாஷ்யத்துடைய இன்ட்ரோடக்ஷனை படிக்கிறேன். நீங்க காது கொடுத்து கேளுங்கோ. வாழ்க்கையில ஒரு முறை கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தொலைவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு நாள் ஒரு முறை அந்த பாஷ்யத்தை அவ்வளோ பெரிய மகோன்னதான அத்வைத ஸ்தாபகரான சங்கர பகவத்பாதால் எழுதின அந்த பொருளை ஒரு முறை படிக்கிறதுனால நமக்கோ இல்லை காதில் கேட்கறதுனாலையோ நமக்கு எந்த விதமான தப்பும் வராது. நான் ஒரு முறை முதல்ல பதபாஷ்யம் படிக்கிறேன். இதில் அவருடைய அந்த ஸ்டைல் என்ன, அப்பமா என்ன சொல்ல வர்றார் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு நம்ம அப்பமா பின்னாடி ஸ்லோகத்துக்கு போகலாம். கேனேஷிதம் இத்யோபனிஷத் பிரம்ம பரபிரம்ம விஷயாக வக்தவ்யா இதி நவமஸ்ய அத்தியாயஸ்ய ஆரம்பः பிராக் ஏதத் கர்மாணி. நீங்க மேலே இங்க இருக்கு பாருங்க, அதுக்கு தான் நான் அதை கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் தான் அதை பிரித்து சந்தி சமாசா காரகம் விபக்தி எல்லாத்தையும் பார்த்து பிரித்து புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்லுவேன். ஒரு முறை படிச்சுக்காம இருங்க, காது விட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறேன், வேணா கேட்டுக்கோங்க. கேனேஷிதம் இத்யாத்யுபனிஷத்
परब्रह्म विषयाः वक्तव्या इति नवमस्य अध्यायस्य आरभ्य प्राक् एतस्मात् कर्माणि अशेषतः परिसमापितानि समस्त कर्माश्रयभूतस्य च प्राणस्योपासनानि उक्तानि कर्मांग साम विषयानि च अनन्तरं च गायत्र्या साम विषयं दर्शनं वंशान्त मुक्तम காரியம். இது முதல் பேரா அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களையும். நான் வேற புக்கை பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். இப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கேனேஷிதம் மித்யாத்யுபனிஷத்து பரபிரம்ம விஷயாக. கேனேஷிதம் என்று தொடங்கக்கூடிய இந்த உபனிஷத்தானது பரபிரம்ம விஷயத்தை பற்றி கூற வருகின்றது. இதில் நவம அத்தியாயம் 9 அத்தியாயங்கள் இதற்கு முன்பே உண்டு. அதாவது இந்த கேனோபனிஷத் எனப்படுவது தலவகார பிராமண செக்ஷன்ல இருக்குன்னு நான் சொன்னேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்களும் கேட்டீங்க. அந்த ஸ்தலவகார உபனிஷத்தில் மொத்தம் எத்தனை அத்தியாயம்னு அவர் சொல்லல. முதலில் 9 அத்தியாயங்கள் பிரம்ம விஷயத்தை பற்றி பேசவில்லை, கர்ம விஷயத்தை பற்றி பேசி உள்ளது. அடுத்து இனிவரும் வசனங்கள் அனைத்தும் பிரம்மத்தை பற்றி பேசுவதாக உள்ளது என்று அதை அப்படியே அழகா சொல்றாரு. பரபிரம்ம விஷயத்தை பற்றி கூற வேண்டும் என்பதற்காக 9வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகின்றது அப்படின்றார். ஓகேங்களா? அப்ப 8 அத்தியாயங்கள், இதுக்கு முன்னாடி இருக்க 8 அத்தியாயங்கள் என்ன? கர்மத்தை பற்றி சொல்வது. இப்பொழுது 9வது அத்தியாயத்தில் இருந்து என்ன? பரபிரம்ம விஷயமான வேதாந்தத்தை பற்றி சொல்ல வருகின்றது என்பதை சொல்லி, இது எங்கே உள்ளது, எப்படி அமைந்துள்ளது என்பதை சொல்லி, பிராக் அடுத்த இதுல சொல்றாரு, பிராக் ஏதஸ்மாத் கர்மணி அசேஷதஹ. இப்படி முதலில் உள்ள 8 அத்தியாயங்களும் கர்மத்தை பற்றி மிச்சமின்றி முற்றிலும் கூறப்பட்டுள்ளதால் அந்த கர்மங்களை எல்லாம் செய்து அதை உபாசித்து, அப்ப ஏன்னா இதுல உபாசனையும் இருக்கு. அந்த கர்மங்கள்லாம் சுவாமி கர்மம் நீங்க யார் கர்மம்னு கேட்காதீங்க, என் கர்மம்னு ஆயிடும். ஸோ இந்த இடத்துல கர்மம்னா வேலைன்னு அர்த்தம். அதாவது யாகம், யஜ்ஞம், கிரியா, காரகம் எல்லாத்தையும் சேர்த்து அங்க பார்க்கணும். ஸோ அப்படி எல்லா விதமான வேலைகளையும் செய்து உபாசனை எல்லாம் செய்து அதன் பொருட்டு வரக்கூடிய பலனினால் அங்க அவயவ பூதங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு அதன் பிறகு வரக்கூடிய விஷயம். இங்கே சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதை தான் அவர் அடுத்தது சொல்றாரு. சமஸ்த கர்ம ஆஸ்ரய பூதஸ்ய ச பிராண யோபாசானி, பிராண உபாசனம் எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு காயத்ரியா சாம விசேஷம் தர்சனம் வம்சாந்த முக்தம் காரியம். அப்படி அந்த சிஷ்யன் என்ன பண்ணுகின்றார்? பக்குவப்பட்ட மனதோடு அதற்கு மேல் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்றத இந்த இடத்துல சங்கராச்சாரியர் சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய உபனிஷத் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எதுக்கு இப்படி முதல்ல காரியம், அதாவது இந்த கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும், பிறகு உபாசனை எல்லாம் செய்ய வேண்டும், பிறகுதான் நாம் வேதாந்தத்திற்கு வர வேண்டும். ஏன் சுவாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதனாலதான் சில பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ருங்கேரி பீடாதிபதி ஆகட்டும், காஞ்சி பரமாச்சாரியார் காஞ்சி சம்பிரதாயத்திலையும் ஆகட்டும், ராமகிருஷ்ண மடத்திலையும் பாத்தீங்கன்னா, முதலில் நீ வேலையை செய். ஏன்னா வேலை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சித்த சுத்தி வரும். சித்த சுத்தி வருவதனால் அதனால் நமக்கு என்ன வரும் எனில் சித்த ஏகாகிரதம் வரும். சித்த ஏகாகிரதம் வரும்பொழுது ஞானம் ஸ்புரிக்கும். ஞானம் வந்தால் விவேக வைராக்கியம் வரும். விவேக வைராக்கியம் வந்தால் நமக்கு அடுத்து வேதாந்த சர்ச்சையில் ஈடுபடுவோம். வேதாந்த சர்ச்சையில் ஈடுபடும் பொழுது நமக்கு வேதாந்தத்தின் உட்கருத்துக்கள் அனைத்தும் ஸ்புடமாக நமக்கு தெளிவாக தெளிவாக அறிய முடியும் என்பதற்காகத்தான் இதை சங்கர பகவத்பாதால் ரொம்ப பிரமாணத்தோட வித் எவிடன்ஸோட காமிக்கிறாரு. அதுதான் அடுத்த லைன் பாருங்க. அடுத்த லைன்ல
सर्वमेतत् यतोक्तं कर्म च ज्ञानं च सम्यक् अनुष्ठितं निष्कामस्य मुमुक्षोः सत्त्वशुद्ध्यर्थं भवति सकामस्य तु ज्ञानरहितस्य केवलानि श्रौतानि स्मार्तानि च कर्माणि दक्षिणमार्ग प्रतिपत्तये पुनरावृत्तये च भवन्ति स्वाभाविक्याः तु अशास्त्रीयाया प्रवृत्ता पश्वादि स्थावरान्ताः अघोगतः स्यात् अथैतयो पयोर्न कतरेण च न तानीमानि क्षुत्रन्य सकृतात् वर्तन्ति भूतानि भवन्ति जातस्य मृत्येवत्येतत् तृतीयं स्थानम् इति श्रुतेः प्रजा हि त्रिश्रो इत्यायुर्मीयुः इति च மந்திரமாக அப்படின்றார். அதாவது இது பதபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய இதுல என்ன சுருக்கமா நான் சொல்லிடுறேன். ரொம்ப உங்களுக்கு போனா ரொம்ப உங்களுக்கு இதுவே ஒரு 10 கிளாஸ்க்கு போகும். அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கார். நாம் எல்லா கர்மங்களையும் செய்ய வேண்டும். அதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க, சுவாமிஜி நம்ம இப்ப வேதாந்தத்துக்கு வந்துட்டோம், அப்ப சந்தியாவந்தனம் செய்யணுமா, காயத்ரி செய்யணுமா, பூஜை புனஸ்காரம்லாம் செய்யணுமா அப்படின்னு. இது உங்களுக்கு இல்ல, சில முமுட்சுக்களுக்கே என்ன சில சுவாமிகளே கேட்டிருக்காங்க, நம்ம பண்ணணுமா அப்படின்னு. சுவாமினா இப்ப சந்நியாசம் ஆனவங்களே கேட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னும் போது இதுக்குதான் அதுக்கு பிரமாணம். நாம் சில நம்முடைய அனுஷ்டானங்களை நித்தியமும் முமுட்சுவானவர்கள் செய்ய வேண்டும். ஏனெனில் நாம் சித்தம் சுத்தி அடையும் வரை நாம் செய்ய வேண்டும். நமக்கு சித்தம் சுத்தி அடைந்து விட்டது என்று நமக்கு தெரியாது. அதுபோல நம் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து எத்தனை விதமான பாவங்களை செய்திருந்தோம் என்பதும் நமக்கு தெரியாது. இதை ராமானுஜ சுவாமிகளும் தன்னுடைய கத்தியத்திரயத்தில் ஒத்துக்கொள்கின்றார். அப்ப எவ்வளவு காலம் நாம் செய்ய வேண்டும் என்றால், நம் சித்தம் சுத்தி அடையும் வரை நாம் கர்மத்தில் ஈடுபட வேண்டும். நித்திய அனுஷ்டானம் செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம், காயத்ரி, அது போல பஞ்சோபசாரம், தசோபசாரம் போன்ற பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும். நித்திய பாராயணங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். சப்போஸ் நமக்கு சித்தசுத்தி வந்துருத்து சுவாமி அப்படின்னா, வந்திருத்தாலும் செய்யணும். ஏன்னா அது உலக நன்மைக்காக போய் சேரும். வரல அப்படின்னா சித்த சுத்திக்காக செய்ய வேண்டும். வரவில்லை என்றால் உலக நன்மை, வந்திருத்துனா உலக நன்மைக்காக செய்ய வேண்டும். அதை சொல்லி இந்த உலகில் 2 விதமான மார்க்கங்கள் உள்ளது. என்ன மார்க்கங்கள் என்றால், தட்சிணாயனம், உத்தராயணம் என்று 2 உள்ளது. இதில் தான் ஜீவாத்மாக்கள் அனைத்தும் தான் இறக்கும் பொழுது செல்கின்றார்கள். இதில் யார் உபாசனையை அடைந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு கிரமமுக்தி அடையும் மார்க்கம் 3வது மார்க்கமாக வருகின்றது. இப்படி எல்லாம் பகவத் பாதால் சொல்லிவிட்டு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். விசுத்த சத்வஸ்து நிஷ்காமஸ்யைவ பிரம்மாதி விஷயா. அந்த லைனை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. விசுத்த சத்வஸ்து நிஷ்காமஸ்ய ஏவம் பாக்யாதி அனித்யத்வாத் சாதன சாத்திய சாதன சம்பந்தாத் இஹ கிருதாத் பூர்வகிருதாத் வா சம்ஸ்கார விசேஷாத் பாவாத் விரக்தஸ்ய பிரத்யகாத்ம விஷயாக ஜிக்ஞாசா பிரவர்த்தந்தே. இப்படி யார் ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் நல்ல விஷயத்தை நித்தியானுஷ்டானமும் பூஜை புனஸ்காரம் யாகம் போன்ற பாராயணம் போன்ற விஷயங்களிலெல்லாம் ஈடுபட்டு பக்குவமடைகின்றார்களோ அவர்கள் தன்னுடைய சித்தத்தை சுத்தி செய்து கொண்டு, அதாவது நிர்மலமாக்கிக் கொண்டு, பரிசுத்தம் செய்து கொண்டு இருப்பதனால் அவர்கள் அப்பொழுது வேதாந்த சர்ச்சையில் ஈடுபடுகின்றார்கள். இப்ப இத்தனையும் ஏன் சங்கர பகவத்பாதால் சொன்னார்னா, இந்த உபனிஷத்தையும் படிப்பதற்கு நமக்கு ஒரு அதிகாரி வேண்டும். அதிகாரினா is a person who can able to touch the book. யார் இந்த கேனோபனிஷத்தை படிப்பதற்கு அருகதை உள்ளவர்கள் என்று கேட்டால், யார் அதிகாரி, விஷய, சம்பந்த, பிரயோஜனம் என்று சொல்வார்கள்.
அதை தான் ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப முதல்ல விஷயத்தை சொல்லிட்டார், கேனோபனிஷத் எங்கே இருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டார். இரண்டாவதாக யார் இதை படிக்கலாம் என்ற அதிகாரித்துவத்தை சொல்கின்றார். அதில் யார் படிக்க வேண்டும் என்றால் சித்த சுத்தி அடைந்தவர்கள், நித்திய பாராயணம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்பவர்கள், காலையில இருந்து சந்தியாவந்தனம் காயத்ரி அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது ஏதோ கோவிலுக்குன்னா போயிட்டு வரா பாருங்க, அது மாதிரி ஒரு நல்ல ஆஸ்திக தர்மத்தை உடையவர்கள் அவர்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கலாம். ஓகே சுவாமி, ஏன் எங்கிருந்து சொல்றாருன்னு சங்கராச்சாரியார் திடீர்னு யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா அதற்காக அவரே பிரமாணம் தருகின்றார். பரீட்சாணி பராஞ்சிகாணி விதரணஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யந்தி நாந்தராத்ம கஷ்டித் ஜீரக பிரத்யேகாத்மானமைக்ஷத்து ஆமிருத்த சக்ஷூர் அமிர்தத்துவம் இச்சன். இந்த ஸ்லோகத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. கட்டோபனிஷத்தில் வருகின்ற இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி அடுத்து முண்டக உபனிஷத்தில் உள்ள பரீட்சலோகான் கர்மசிதான் நிர்வேதமாயாத் நாஸ்தி கிருதாகிருதேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்னும் அந்த ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டி இந்த இரண்டு ஸ்லோகத்திலும் உள்ள உட்பொருள் என்னவென்றால், யாருக்கு சத்வசுத்தி வருகின்றதோ அவர்கள் பிரம்மத்தை நோக்கி செல்வார்கள், அந்த பிரம்மமே தன்னை காட்டி அருள் புரியும். இதுதான் இதோடைய உட்பொருள். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டீப்பா போனாலும் உங்களுக்கு முடி கொட்டி போயிடும். நான் அந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால மேலோட்டமாக நான் சொல்கின்றேன். இப்ப இந்த அதிகாரி சொல்லிட்டார், விஷயம் சொல்லிட்டார். நமக்கு எந்த சம்பந்தம் என்ன சுவாமி? ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியா. அதையும் அடுத்த ஸ்லோகத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்து இதன் பிரயோஜனம் என்ன என்பதை அழகாக, நான் அதெல்லாம் இன்னும் நீங்க ஃபுல்லா சொன்னா இதுக்கே எனக்கு கிளாஸ் போயிடும், அதுக்காக நான் அதை கண்டென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பலன் என்ன அப்படின்னா, பலன்னா நமக்கு மோட்சம் அப்படின்றதையும் காட்டி அழகா அவர் எடுத்துட்டு வர்றார். ஸோ இந்த இதுவை நான் இந்த இடத்துல கண்டென்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளவு தொலைவு நான் சொன்னேன் பாருங்க. அதை தான் இந்த இடத்துல இந்த பாஷ்யத்துடைய இன்ட்ரோடக்ஷன்ல முதல் ஓவர் வியூ வேர் இட் இஸ் கமிங் அப்படின்ற விஷயத்தை சொல்கின்றார். சாமவேதத்தில் தலவகார உபனிஷத்தில் 8வது பிராமணம் வரைக்கும் கர்மத்தை பற்றி பேசிவிட்டு பிறகு 9வது மந்திரத்தில் வருகின்றது 4 செக்ஷன் அல்லாது பிரபாட்டகங்கள் உள்ளது. அதில் 35 மந்திரங்கள் மட்டுமே உள்ளது இந்த கேனோபனிஷத் என்பதை காட்டி இதன் உட்கருத்து என்ன என்பதை சொல்லி அடுத்து இந்த உபனிஷத்தை யார் படிப்பதற்கு அதிகாரித்துவம் உள்ளது என்பதை சொல்லி அடுத்து இந்த மந்திரங்களை படிப்பதன் பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பாஷ்யம் ஆர் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி அடுத்து இதன் பலன் என்ன என்றும் சொல்கின்றார். அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனம் 4 விஷயம்தான். இந்த 4த்தையும் சொல்லியிருக்கார் சுவாமி. இப்ப நீங்க பதபாஷ்யம் பார்த்தீங்க, இதே மாதிரி அர்த்த பாஷ்யத்தையும் எனக்கு காமிச்சிடுங்கன்னு சொன்னா நான் வேணா உங்களுக்கு அந்த PDF அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அர்த்த பாஷ்யத்திலையும் இதே தான் பொருள், ஓகேங்களா? பொருள் மாறல, ஆனா அந்த ஸ்டைல் ஆஃப் பாஷ்யம் தான் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். ஓகே, அர்த்த பாஷ்யம் உங்களுக்கு இங்க இந்த PDF இதுவில் எனக்கு கிடைக்கல, வேற ஏதாவது இதுவில் இருக்கான்னு பாருங்க. கிடைச்சா நீங்க அதை எடுத்து பாருங்க. என்கிட்ட ஆனந்த் அந்த தட்சிணாமூர்த்தி புக்ல நான் வச்சிருக்கேன், வேணா அர்த்த பாஷ்யத்தோடைய ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன், கேளுங்க, அப்போ உங்களுக்கு அது புரியும். சமாப்தம் அர்த்த பாஷ்யத்துடைய உபோத்காதா இன்ட்ரோடக்ஷன் படிக்கிறேன். சமாப்தம் கர்மாத்ம பூதம் பிராண விஷயம் விஜானம் கர்ம சானீகா பிரகாரணம் ச ஏக பிரகாரணம் யயாஹ விகல்ப சமுச்சய அனுவாதானாம் தக்ஷிணோத்தரணாபியாம் ஸ்ருதிபியாம் ஆவ்ருத்யானானாவ்ருத்தி பவதஹ அத ஊர்த்வம் ஃபல நிரபேக்ஷ்ய ஞான கர்ம சமுச்சய அனுவாதாத் அனுஷ்டானாத் கிருதாத்மனக சம்ஸ்காரஸ்ய உச்சின்னேதாத்மன ஞான பிரதிபந்தாகஸ்ய द्वैत विषय दोष दर्शनोः निर्ज्ञात विशेष ब्राग्य विषयत्वात् संसार बीजम् अज्ञानम् उच्छिन्नेच्छेतः प्रत्यगात्म विषय विज्ञासो केनोपनिषदम् इत्यात्मस्वरूपं तत्त्वविज्ञानाय अयम् अध्यायः आरभ्यते. இப்படிதான் அதோடைய அர்த்த பாஷ்யத்துல கொடுத்திருக்காரு. அப்ப நான் இப்ப இந்த அர்த்த பாஷ்யத்தை சொன்னதோடைய மீனிங் என்னன்னா ஒன்றும் இல்லை,
இதே போலதான் 8வது இதுல இருந்து மந்திரத்திலிருந்து வரக்கூடியது. இந்த இது கர்மங்களை எல்லாம் முடித்து கொண்டு ஞானத்திற்கு பிரவேசிக்க கூடியது. ஞானத்தினால் மட்டுமே மோட்சத்தை அடைய முடியும். அப்படியாப்பட்ட இந்த உபனிஷத்துக்கு நான் வியாக்கியானம் எழுதுகின்றேன் என்று சங்கர பகவத்பாதால் ஒரு இன்ட்ரடக்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்துக்கு போறார். சுவாமி இவ்வளோ பெரிய கஷ்டமான உபனிஷத்தை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டுறாதீங்க, நீங்க கேட்டீங்க, அதனால நான் எடுக்கிறேன். இப்ப இதோடைய முதல் மந்திரம் நம்ம பார்க்கலாம். முதல் மந்திரம் எடுத்துக்கோங்க. இனிமே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க. இது முதல் ஒரு சின்ன ஒரு அயோட்டா உங்களுக்கு காமிக்கணும்ன்றதுக்காக ஒரு அடியனுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை. இப்ப முதல் மந்திரம் பாருங்க. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரயிதி யுக்தஹ கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் ககுதேவோ யுனக்தி. இதுதான் முதல் மந்திரம். இந்த முதல் மந்திரம் உங்களுக்கு சப்போஸ் சுவாமி எனக்கு நார்மல் பிடிஎஃப்ல காமிச்சிங்கனாவே ஈஸியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதுலேயும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் முதல் மந்திரத்தில் நம்ம முன்னையே பார்த்த மாதிரி 8 மந்திரங்கள் இதற்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கர்மத்தை நன்றாக விசாரணம் செய்துவிட்டு அந்த சிஷ்யனானவன் குருவை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? கேணேஷிதம் பததி பிரேஷிதம் மனக அப்படின்னு ஒரே ஸ்லோகத்தில் ஒரே கேள்வியில. அந்த சிஷ்யன் யாருன்னு பேரே சொல்லலைங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். சுவாமி பேர் தெரிஞ்சாதான் நீங்க கேள்வி கேட்பீங்க, நான் பேரே தெரியல, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் ஒரே கேள்வியில 4 முக்கியமான ஒரு கேள்விகளை கேட்கின்றான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது மனத்தில் ஆணி போல் அடித்து வைத்துக் கொள்ளுங்கள். கேனேஷிதம், ஓகேங்களா? கேன ஈஷிதம். கேன அப்படின்னா கர்த்தா, அதாவது ஒரு ஏஜென்ட்டா சொல்றான். கர்த்தரி திருத்தியான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட்ஸ், கர்த்தரி திருத்தியா கேனேஷிதம். கேன அப்படின்னா கர்த்தரி திருத்தியா. ஈஷிதம் என்றால் ஈஷிதம் அபிப்ரேயம் சத்து, பை வாட் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அப்ப கேனேஷிதம் என்றால் யாரால் என்று பொருள். யாரால், ஓகேங்களா? கேன, தமிழ் கேன இல்லை, இது சம்ஸ்கிருத கேன. கேன என்றால் யாரால், ஈஷிதம் இச்சிக்கப்பட்டு, ஓகேங்களா? யாரின் அவாவில் அல்லது யாரின் ஆசையினால் இந்த உலகம் உருவாயிற்று என்று இவர் கேள்வி கேட்க போறார். யாரு? ஸ்டூடெண்ட். கேனேஷிதம் ஈஷிதம் மனஹ. பியூட்டிஃபுல்லா. அப்ப இந்த ஸ்டூடெண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட் இல்ல, ஆல்ரெடி வேதாந்தம், தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, வேதாந்த சாரம் எல்லாம் படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட் உங்களை போலவே. அதனால அவன் தெளிவா கேட்கிறான். மனசு, இந்த மனசு தானே சுவாமி காரணம் எல்லாத்துக்கும். அது வரைக்கும் எனக்கு வேதாந்தம் தெரியும், நானும் வேதாந்தத்தை படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத அப்படியே சூச்சகமா சொல்றான். கேனேஷிதம் மனஹ பதிதம். பதித்தி, பதத்தி அப்படின்னாவே கச்சத்தின்னு அர்த்தம். பதத்தினா விழுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல லிட்ரரி ஸ்பீக்கிங் விழாது, மனம் எப்படி விழும்? அப்ப போகுது, செல்லுதல் என்று பொருள் அந்த இடத்துல. ஓகேங்களா? கேனேஷிதம் பிரேஷிதம் மனஹ. இந்த மனம் யாரால் உந்தப்படுகின்றது? கேனேஷிதம் மனஹ பிரேஷிதம் பததி. அதுதான் அன்வயம். நீங்க எப்படி ஸ்லோகத்துல இருக்கு, கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ அப்படின்னு இருக்கு. ஆனா இது அன்வயம் பண்ணும்போது கேனேஷிதம் மனஹ பிரேஷிதம் பததி. நோட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அடுத்து இது முதல் கேள்வி. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. by whose direction or by whose principal agent did mind goes? இந்த மனமானது யாரின் கட்டாயத்தினால் உந்தப்பட்டு செல்கின்றது? அதுதான் முதல் கேள்வி. நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இது. அடுத்து 2வது கேள்வி. முதல் கேள்வி புரிஞ்சாதான் நீங்க 2வது கேள்விக்கே போக முடியும். கேன பிரதம பிராண
பிரைதி யுக்தக அப்படின்னு மூலத்துல இருக்கு பாருங்க. இது முதல் கேள்வி. ஓகேங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல. இது முதல் கேள்வி. அடுத்து ரெண்டாவது கேள்வி இந்த இடத்துல கேனேஷிதம் பிராண பிரதம பிரைதி யுக்தக ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி இங்க இருக்கு, கேனேஷிதம் வாசமிமாம் வதந்தி. நாலாவது கேள்வி கேனேஷிதம் சக்ஷுஸ்ரோத்ரம் ககுகு யுனக்தி. அப்ப அவர் உங்களை கேள்வியை கேட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கேள்வியை டைரக்டாவே கேட்டுட்டாரு. யாரால் இந்த மனம் உந்தப்பட்டு செயல்படுகின்றது அல்லது வீழ்கின்றது என்பது முதல் கேள்வி. அடுத்து கேன பிராண பிரதம பிரைதி யுக்தக கேள்வி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான். இந்த கிளாஸை கண்டி நீங்க அட்டன் பண்ணலன்னா அடுத்து கேனோபனிஷத்துல வரப்போற எத்தனை கிளாஸ்ன்னு எனக்கும் தெரியாது. அத்தனை கிளாஸுமே வீண். ஏன்னா இந்த கேள்வியே என்னன்னு தெரியாம நான் பாட்டு பதில சொல்லிட்டு இருந்தேன்னா அது என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போயிடும். அதனால தயவு செஞ்சு அடிக்கடிக்கடிக்க இந்த கேள்வியை பார்த்துக்கோங்க. 4 கேள்விகள். முதல் கேள்வி, by whose principle or the direction did mind goes? இந்த மனமானது யாரின் கட்டாயத்தினால் அல்லது எவரால் உந்தப்படுகின்றது என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கேன பிரதம பிராண பிரைதி யுக்தக. அதை முதல்ல அன்வயம் பண்ணிக்கோங்க. கேன பை ஹூம், இப்போ உங்களுக்கே தெரியும், கர்த்திரி திருத்தியா. பிரதமக, பிரதமகனா இந்த இடத்துல பிரதம பிராணன். பிரதம பிராணன்னா இந்த முக்கிய பிராணனுக்கு இன்னொரு பிராணன் பிரதம பிராணன்னே பேர் வச்சிருக்கா. இந்த பிராணன்னா என்ன? 5 விதமான பிராணன். நீங்க எல்லாம் தத்துவபோதம் படிச்சவங்க. அப்ப எத்தனை பிராணன் இருக்கு? பிராண, அபான, வியான, உதான, சமானக. இந்த 5 பிராணன்களையும் சேர்த்து ஒரு கூட்டமாக இந்த 5 பிராணன்களும் பிராணசக்திகளும் யாரின் பொருட்டு பிரேஷிதம் கச்சதி யுக்த நியுக்தக, சரியாக. பிராணன்னா மேல போகணும், அபானன்னா கீழே போகணும், வியானன்னா எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்க வேண்டும். அதே போல சமானன் என்பது அந்த செரிக்கிறது எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் செரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்ப யாரால் இத்தனை பிராணசக்திகளும் யாருடைய தூண்டுதனால் தங்கள் வேதலையை சரிவர செய்கின்றது? புரியுதுங்களா? அப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னா, யாரால் இந்த பிராணனானது எல்லா விதமான தங்கு தடையும் இல்லாமல் அதன் வேலைகளை செய்கின்றது? ஓகேங்களா? ஏன்னா முதல் கட்டோபனிஷத்து கதை மாதிரி போச்சு, நல்லா இருந்துச்சு சுவாமி. அப்புறமா கொஞ்சம் ஈஸியா போச்சு. அடுத்து முண்டகோபனிஷத்தும் ஏதோ ஒரு குரு சிஷ்யன்னு பேரு சொன்னீங்க, ஈஸியா போச்சுன்னு. இந்த ஸ்டூடெண்ட் பேரையே சொல்லலாம், ஆனா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி கேட்கிறான், தலையே சொரியிற மாதிரி இருக்கு. அப்ப இவ்வளோ அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கானே, அவன் எவ்வளவு பெரிய வேதாந்தியா இருப்பான். ஆனா தன்னைத்தானே காட்டிக்கொள்ளவில்லை. ஏன் காட்டிக்கொள்ளவில்லை எனில், தன் சரீரம் நாம ரூபம் என்பதை மணர்ந்து ஞானத்தில் அத்வைதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன் அவன். அதனால் தான் யார் என்பதையும் அங்கே காட்டவில்லை. ஸ்டூடெண்ட் இப்படி இருக்காருன்னா குரு எவ்வளவு பெரிய உத்தம குருவா இருப்பார். அவரும் தன்னை யார் என்றே காட்டிக்கொள்ளாமலேயே அவர் அந்த பாடத்தை அவ்வளவு அழகா எடுத்து சொல்றார். முதல் கேள்வி, கேனேஷிதம் பிரேஷிதம் மனக, மனம் யாரால் உந்தப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, எந்த ஒரு சக்தியினால் இந்த பஞ்ச பிராணங்களும் வேலை செய்கின்றது, இயங்குகின்றது என்பதன் இந்த கேள்வியுடைய தாற்பயம். மூணாவது கேள்வி, கேன ஈஷிதாம் இமாம் வாச்சம் வதந்தி. அற்புதமான ஒரு கேள்வி. கேனக, பை ஹூஸ் பிரின்சிபல், ஆர் யாரினால், எந்த ஒரு ஆற்றலினால், ஈஷிதம் அபிப்ரேதம், பை ஹூஸ் வில், யாருடைய இச்சையினால், உந்துதல்னால், இமாம் வாச்சம், இந்த வாச்சமானது, வாச்சம்னா என்ன? வாச்சிக்கம், அதாவது கர்மேந்திரியம். சப்த, அதுக்கு சங்கர பகவத்பாதால் பாஷ்யத்துல சொல்றாரு, சப்த லக்ஷணாம் லௌகிகாக வதந்தி பிரிச்சந்தி அப்படின்றார். இந்த வார்த்தை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்குறீங்கல்ல, இந்த வாய் யாருடைய உந்துதலினால்
யாருடைய சக்தியினால் இப்படி வார்த்தைகளாக வருகின்றது. ஏன்னா வைத்து தொண்டைக்கு கீழே வரைக்கும் அதுக்கு பேரு காத்து. ஓகேங்களா? இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மத்தியமா வைகரி ரூபா பக்தமானச ஹம்சிகான்வா. அப்ப தொண்டைக்கு கீழே வரைக்கும் பாத்தீங்கன்னா அது மத்தியமாவும் பராவும் பஷ்யத்தியாகவும் இருக்காது. ஆனா வாக்குல நாக்குல வரும்போதுதான் அவளுக்கு பேரு வைகரி சப்தம்னு பேரு. அதனாலதான் வாக் தேவதைன்னு சொல்லுவா. சரஸ்வதி நாக்கில் குடிகொண்டு இருக்கின்றாள் என்று சொல்வார்கள். அப்ப அப்படி நாக்கில் நாம் சரஸ்வதி குடிகொள்ள வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை நாம் செல்ல வேண்டும். அப்ப யார் உடைய தூண்டுதனால் நம் வாக்கானது வாக் சக்தியானது நன்றாக பேசுகின்றது. எந்த ஒரு சக்தியின் தூண்டுதனால் நம் வார்த்தைகள் பேசுகின்றது. இதுதான் இதோடைய பொருள். ஓகேங்களா? சக்ஷுஸ்ரோத்ரம் ககுஹு தேவோ யுனக்தி. அதுதான் அடுத்த லைனு. பாருங்க, அடுத்த லைனு சக்ஷுஸ்ரோத்ரம் ககுஹு தேவோ யுனக்தி. சக்ஷுஹு, சக்ஷுகுனா என்ன? கண்ணு. ஸ்ரோத்ரம் என்றால் என்ன? காது. சுவாமி இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் நாங்களே சொல்லி கொடுப்போம், அந்த லெவலுக்கு இருக்கிறோம்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நான் சொல்லணும்ல உங்களுக்கு. சக்ஷுகுனா கண்ணு, ஸ்ரோத்ரம்னா காது. கஹு தேவோ, பை விச் எஃபல்ஜென்ட், பை எந்த ஒரு தன்மையினால் அல்லது பிரகாசத்தினால், யுனக்தி, யுனக்தினா இது சம்ஸ்கிருதம் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு யுக் யுக் யுனங்தே இதி தாத்தோஹோ அப்படின்வாங்க. அப்ப இது எங்கேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். எங்கேஜ்னா தமிழ் எங்கேஜ்மெண்ட், இது நம்ம நார்மலா புரிஞ்சுக்கிற எங்கேஜ்மெண்ட் இல்லை, இது எங்கேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது யாருடைய சக்தியின் தூண்டுதனால் கண் பார்க்கப்படுகின்றது, காது கேட்கப்படுகின்றது, அது போல. அதுக்குதான் ககுகுன்னு போட்டார். அப்ப எந்த ஒரு தூண்டுதனால், முதல் கேள்வி என்ன? யாரின் இச்சையினால் கட்டாயப்படுத்தப்பட்ட இந்த மனம் விஷயத்தில் வீழ்கின்றது. இரண்டாவது, முக்கிய பிராணன் யாருடன் சேர்ந்து இயங்குகின்றது. மூன்றாவது கேள்வி, யாரின் இச்சையினால் இந்த வார்த்தைகள் மக்களால் பேசப்படுகின்றது, வாக் சக்தி பேச்சாக மாறுகின்றது. நான்காவது கேள்வி, எந்த தெய்வத்தின் தத்துவத்தினால் துணை கொண்டு, எந்த தெய்வத்தின் துணை கொண்டு கண் காண்கின்றதோ, காது விஷயத்தை எல்லாம் சேர்க்கின்றதோ, எந்த ஒரு சக்தியினால் இந்த இந்திரியங்கள் அனைத்தும் இயங்குகின்றது என்று கேட்கின்றார். இது 4 கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா பதில் ஒண்ணுதான் சொல்ல போறாரு இவரு. அதுதான் இன்னும் குரூஷியலே. இப்ப ஸ்டூடெண்ட் அவர் கேள்வியை ரொம்ப மேக்னானிமிட்டியா ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரு. ஆனா அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்ப சிஷ்யன் எவ்வளவு, சிஷ்யனை மிஞ்சின குருவா தானே இருக்கணும் அவரு. அப்ப முதல்ல இந்த ஸ்லோகத்தோடைய மீனிங்கை நம்ம இன்னும் கூட அலசி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த உங்களுக்கு இதுவெல்லாம் நல்லா புரியும். கேன, ஓகேங்களா? கேன யாரால். அப்ப இதோடைய பொருள் என்னவென்றால், by whom is the mind inspelled by to think, by whom the breath or the vital force is getting set up, by whose power the vak shakti is getting speech. ஏனெனில் பேச தெரியாமல் இருக்காங்கல்ல, பேச்சு இல்லாமல், பேச்சாற்றல் திறன் இல்லாமல் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கும் வாய் உள்ளது, கண் உள்ளது. இப்ப பிளைண்ட் சில பேர் பிசிக்கலி விஷுவலி சேலஞ்ச் இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு வார்த்தையில பேச்சு வராம இருக்கும், அதாவது ஊமைகளாக இருப்பார்கள். குருடர்களுக்கும் கண் உண்டு, ஊமைகளுக்கும் வாய் உண்டு. ஆனால் அந்த வாயில் பேசக்கூடிய திறமை இல்லை. குருடர்களுக்கு கண் உண்டு, ஆனால் அந்த கண்ணால் காணும் திறமை அல்ல. அப்ப நமக்கும் கண்ணுண்டு, காதுண்டு, வாயுண்டு. ஆனால் யாரின் துணை கொண்டு அந்த வாக் சக்தி பேசப்படுகின்றதோ, கண் பார்க்கப்படுகின்றதோ, தோல் தொடப்படுகின்றதோ,
மூக்கு சுவாசிக்கப்படுகின்றதோ அப்படி அந்த சக்தியை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்கின்றார். ஓகேங்களா? ஏன்னா 3வது கேள்வி நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 4வது கேள்வி, அந்தந்த தேவதைகள் சக்ஷு ஸ்ரோத்ரம் தேவக, அந்தந்த தேவதைகள் எப்படி அதில் அதிஷ்டானமாக இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றார். அப்ப இதோடைய சாரம் என்னன்னா, ஐசே பிரஷ்னே உபனிஷத் ஜிசாம் ஜானந்தி. இந்த இதோடைய பொருள் முக்கிய கருத்து என்னன்னா, 4 கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா 4த்துலயும் ஒரே கேள்விதான் இருக்கு. யாரால் இந்த அனைத்தும் நடைபெறப்படுகின்றது, எவரால் இந்த மனம் செலுத்தப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்துக்கு போயிடுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். யாரால் இந்த மனம் செலுத்தப்படுகின்றது, யாரால் இந்த முக்கிய பிராணன் எல்லாம் சேர்ந்து இயங்குகின்றது, யாரால் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்படுகின்றது, எந்த தெய்வத்தின் தூண்டுதலால் கண் காண்கின்றது, காது கேட்கின்றது, ஏனைய விஷயங்கள் அனைத்தும் இணைகின்றது, இதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஒரு சிஷ்யனானவன் குருவை நோக்கி கேட்பதாக முதல் ஸ்லோகம். இதனுடைய பாஷ்யத்தை லேசா பார்க்கலாம், அதுக்கப்புறமா நம்ம உள்ளார போலாம். இந்த கேனோபனிஷத்துடைய பாஷ்யம் எங்க இருக்கு? இதுலயே கூட நான் ஒன்று போட்டு வச்சிருக்கேன், இல்லை இங்க கூட போய் பார்த்துக்கலாம். இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பாஷ்யம் உங்களுக்கு காமிக்கிறது தான். ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணல, நான் புக்கை வச்சு ஃபாலோ பண்ணதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் கேனேஷிதம், கேன கர்த்தரி, அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறாரு. இது கர்த்தரி திருத்தியால இருக்கப்பா. ஈஷிதம், ஈஷ்டம் பிரேஷிதம், அதை அழகா பிரிச்சுட்டாரு. சத்து மனஹ பததி, பதத்தினா கச்சந்தி கச்சதி, ஸ்வவிஷயம் பிரதி சம்பந்தையே அப்படின்னு சொல்றார். யாரின் பொருட்டு இந்த மனம் அனைத்தும் செலுத்தப்படுகின்றது அப்படின்றது தான் இதோடைய பொருள். ஓகேங்களா? கேன ஈஷிதம், யாரின் எந்த ஒரு கர்த்தாவினால் இந்த மனம் விருப்பப்பட்டதாகவும் செலுத்தப்படுகின்றது. பததி. அடுத்து இஷே ரபிவிக்ஷார்த்தஸ்ய, அதை அப்படியே அவர் பிரித்து காமிக்கிறார். அது எப்படி அந்த பதம் வந்தது என்றதை ரொம்ப அழகா பிரித்து காமிச்சு, கத்யர்த்தஸ்ய சேஹா சம்பாவிதி சார்த்த ஸ்யைகத்வத்ரூபேதி கம்யேதி அப்படின்னு அதோடைய விற்பத்தியும் காமிச்சு அதுலேருந்து அவர் எடுக்கிறார். இது பதபாஷ்யம்ன்றதுனால ஒவ்வொரு பதத்தையும் எடுத்து அதை பிரித்து காமிக்கிறார். இதே அர்த்த பாஷ்யம் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அர்த்த பாஷ்யம் இருந்தால் அதில் வேற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஸ்லோகத்துடைய மூலப்பொருட்கள் அந்த இதுவை மட்டும் எடுத்துப்பார். எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிற மாதிரி அந்த அர்த்த பாஷ்யம் இருக்கும். ஓகேங்களா? எனிவே நம்ம அதுக்கு அந்த இதுவில் சர்ச்சைக்கு போக வேண்டாம். நம்மளுக்கு நார்மல் மீனிங் தான் நமக்கு தேவையே. அதனால் நம்ம இது வரைக்கும் இது போனதே போதும், இப்படியே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பிடிஎஃப் காணும், இங்கே இருக்கு. ஸோ இதுதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கேள்விக்கான பதில் குரு என்ன சொல்றார் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்க, இதுதான் 2வது ஸ்லோகம். க்ஷோத்ரஸ்ய க்ஷோத்ரம் மனசோ மனோயத் வாசோஹ வாசம் சஹு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷு ஒரு நிமிஷம், இந்த இடத்துல அதுல மிஸ்டேக் இருக்கு.
சக்ஷுஷ்சாதி முச்சத தீராஹ பிரேத்யாஸ்மாகம் லோகாத் அம்ருதா பவந்தி. இதுக்கு அந்த குரு சொல்ற பதில் ரொம்ப அற்புதமான ஒரு பதில். அவர் என்ன சொல்றாரு, நீ யாரால் எதால் இதெல்லாம் நடக்கின்றது என்று கேட்டார். அதற்கு அவர் சொல்ற பதில் பாருங்க, ஆத்மான்னு சொல்லிட்டு போயிடலாம், அதான் விஷயம். ஆனால் அவர் என்ன எப்படி எடுக்கிறார்னா, காதிற்கு காதாகவும் மனத்திற்கு மனத்தாகவும் வாக்கிற்கு வாக்காகவும் பிராணனுக்கு பிராணனாகவும் கண்ணிற்கு கண்ணாகவும் இருப்பது அது ஒன்றே. அந்த விழிப்பு நிலை பெற்றவன் இந்த உண்மையை உணர்ந்து உலகில் இருந்து விலகி மரணமற்ற நிலையை அடைகின்றான் என்று சொல்கின்றார். இதுதான் இதோடைய பொருள். இப்ப இதோடைய பொருளை நான் ஒவ்வொன்றா பிரிச்சு சொல்றேன் பாருங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரஹ, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படின்னு இருக்கு மூலத்துல. மூலம்னா இந்த மெயின் மந்திரத்துல. அதற்கு சங்கர பகவத்பாதால் ரொம்ப அற்புதமா ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறாரு. ஸ்ருணோத்தித்யே அனேனேதி ஸ்ரோத்ரம், நிறைய கேட்பதால் அதற்கு செவின்னு பேரு. சப்தஸ்ய ஸ்ரவணம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், சப்தஸ்ய ஸ்ரவணம் பிரதிகாரணம் சப்தாதிபிகி வியசஞ்சனம் ஸ்ரோத்ரமிந்திரியம். இந்த ஸ்ரோத்ர இந்திரியம் இது நீங்க தத்துவபோத ஆத்மபோத விவேக சூடாமணியில வேற மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸ்ரோத்ரம் அப்படின்னா கண் காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடைய இந்திரிய தர்மம் என்னன்னு கேட்டிருப்போம். ஆனா சங்கர பகவத்பாதால் இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாரு. எதை பொருட்டு ஸ்ரவணம் சப்தம், இந்த சப்தம் தமிழ்ல சொல்றீங்களா, சப்தம் எல்லாம் கேக்குது சாமி காதலன்னு, அந்த சத்தம் கேட்கறதுக்கான ஒரு இந்திரியமாக இருக்கக்கூடியது, அந்த ஒரு இந்திரியத்திற்கு பெயர் ஸ்ரோத்ரம். தஸ்ய ஸ்ரோத்ரம் சஹ யஸ்த்வயா பிருஷ்டஹ சக்ஷுஸ்ரோத்ரம் கஹு தேவோ யுனக்தி இதி. அவன் என்ன கேள்வி கேட்டான்? 4 கேள்வி கேட்டான். நானும் இப்ப 4 கேள்வின்னு சொன்னேன்ல, அதுல 4வது கேள்வி அவர் முதல் கேள்வியை எடுத்துக்கிட்டார். எதை கொண்டு நீ பார்க்கப்படுகின்றாயோ, எதை கொண்டு நீ கேட்கப்படுகின்றாயோ, எதை கொண்டு நீ பிராணம் மூச்சு உஸ்வாச நிஸ்வாசங்களை எல்லாம் செய்கின்றாயோ, உன் கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனத்திற்கு மனத்தாக, பிராணனுக்கு பிராணனாக இருக்கக்கூடிய அதுவே இந்த உலகில் அழிவற்றது, அதுவே மரணமற்ற. இதை தெரிந்து கொள்பவன் மரணமற்றவன் ஆக மாறிவிடுகின்றான் என்று சொல்கின்றார். அப்போ இதோடைய மீனிங் என்னன்றத சும்மா நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. It means when we say of something Atma is the different from other things year of year, because Atma is not the ear, it is just an instrument. But whereas the instrument has a power, and the power behind these all instruments are none other than Atma. புரியுதுங்களா? இந்த அனைத்து இந்திரியங்களுடைய சக்திகளுக்கும் உள்ளே பின்புறத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய சக்தி என்னவென்றால் அதற்குத்தான் ஆத்மா என்று பெயர். அப்ப அந்த ஆத்ம தத்துவத்தை தான் இங்கே சொல்லுகின்றார். புரியுதுங்களா? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சுனோதி, அதுதான் அவர் சொல்ற ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் என்று. இதுக்கு மேல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப எனக்கு வேற ஒரு இதுவாயிடுது. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரம் அதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் நாகம் பிரம்ம நிராகுர்யாத் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்வநிராகரணம் மே அஸ்து.
तदात्मनि उपनिषत्सु धर्मार्थे मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। हरिः ओम तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु। நமஸ்காரம் சாமிஜி.